இப்போ வந்து பாவக்காய் வறுக்க போகிறோம். சில்லி, உப்பு, அரிசி அரிசி மாவு, கடலை மாவு, அப்புறம் பாவக்காய் இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பாவக்காய், கடலை மாவு, அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, இப்போ மிளகாத்தூள், சில்லி பவுட்ரு, கொஞ்சம் குறன்னு அரைச்சிருக்கோம். எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு வறுக்கும் போது காமிக்கிறேன். இப்போ பிசைஞ்சு வச்சாச்சு, எல்லாம் கலந்து இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். நான் பாவக்காய் பொரிச்சு எடுத்துக்கிறோம். நல்லா சூடாகிடுச்சு. போட்டு நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறிச்சு மசாலா. இப்போ நம்ம நல்லா கடையில் வைக்கிற மாதிரி நல்லா கலர் வந்துடுச்சு. இல்லை நல்லா கலராக இருக்குது. நல்லா சவுண்டு நல்லா வந்துடுச்சு. இது 2வது முறை போட்டு வறுத்துட்டு இருக்கணும். இப்போ தான் இந்த கலர் வரும். கலர் பவுட்ரு எதுவும் போடல. நம்ம கலர் பவுட்ரு வேணாம். இது நேச்சுரலாகவே பவுட்ரு போட்டு நம்ம செய்யலாம். நல்லா சவுண்டு வருது. எல்லாம் எடுத்துக்கலாம் வறுத்து. வடை ஒரு வழியாக பாவக்காய் பக்கோடா பொரிச்சு எடுத்தாச்சு. பாவக்காய் பக்கோடா. பை.